ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இன்றைக்கி சூர்யா சாரோட பர்த்டே. ஸோ அவரை பற்றின ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யாவோட உண்மையான பேர் சரவணன். இவர் வசந்தோட இயக்கத்தில் 1997 வந்த நேருக்கு நேர் படத்தில் அறிமுகமாகிறாரு. அப்போ அவருக்கு 22 வயசு. இந்த படத்தில் விஜய் கூட நடிச்சிருப்பார் சூர்யா. இந்த படத்தில் அவரோட நடிப்பு அவ்வளோக்கா இல்லைன்னு பல பத்திரிகைகள் அவரை கிரிட்டிசிசம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறையா படங்கள் நடித்தார் சூர்யா. பட் 2001 பாலாவோட டைரக்ஷனில் சூர்யா நடித்த படம் தான் நந்தா. நந்தா ஒரு நல்ல படமாக சூர்யாவுக்கு இருந்துச்சு. இந்த படத்துக்காக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு சூர்யா வாங்கினார். அதுக்கப்புறம் அமரோட இயக்கத்தில் மௌனம் பேசியதே அந்த படமும் சூர்யாவுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துச்சு. 2003 2010 காலம் வரைக்கும் தமிழ் சினிமாவில் கண்டினியூஸாக ஹிட்டு கொடுத்தாரு சூர்யா. அப்போ விஜய் அஜித்தோட ஒரு சில படங்கள் நல்லா போச்சு. 2003 ஜிவிஎம்மோட டைரக்ஷனில் வந்த காக்கா காக்கா படம் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. 2003 மீண்டும் பாலா கூட சேர்றாரு சூர்யா. ஸோ இந்த படத்தில் பிதாமகன் படத்தில் நடிக்கிறாரு. இதில் விக்ரமும் நடிச்சிருப்பார். 2004 பேரழகன் படத்தில் சூர்யா டபுள் ஆக்ஷனில் நல்லா நடிச்சிருப்பார். 2004 மணிரத்னமோட டைரக்ஷனில் ஆயுத எழுத்து படத்துலேயும் நடிச்சிருக்காரு. 2005 சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த படம் தான் கஜினி. இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் சூர்யாவுக்கு கொடுத்துச்சு. அந்த வருஷம் 6 படத்துலேயும் நடிச்சிருக்காரு சூர்யா. 6 படமும் ஒரு நல்ல ஹிட் கொடுத்துச்சு. 2006 சில்லுன்னு ஒரு காதல் சூர்யாவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைஞ்சுது. எனக்கு சூர்யாவோட கெரியர்லேயே பிடிச்ச படம் இந்த சில்லுன்னு ஒரு காதல் தான். 2007 ஹரியோட டைரக்ஷனில் வேல் ஹிட்டு கொடுத்தாரு. 2008 சூர்யா மறுபடியும் ஜிவிஎம் கூட சேர்ந்து வாரணம் ஆயிரம்னு படத்தை எடுத்து செம ஹிட்டு கொடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணி இந்த படம் இப்போயும் சக்ஸஸாக தான் கொடுத்துருக்கு. படம் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்க்கு சூர்யா 6 பேக்ஸ் வச்சுருப்பார். இந்த படத்துக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு சூர்யா வாங்கினார். 2009 கேவி ஆனந்த் டைரக்ஷனில் அயன் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. அந்த வருஷம் கேஎஸ் ரவிக்குமாரோட டைரக்ஷனில் ஆதவனும் ஒரு டீசென்ட் ஹிட்டை சூர்யாவுக்கு கொடுத்துச்சு. 2010 சூர்யாவோட 25வது படமான சிங்கம் ரிலீஸ் ஆச்சு. மீண்டும் சூர்யா ஹரி கூட்டணியில் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கரமான ஹிட் ஆச்சு. 2011 ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷனில் 7ஆம் அறிவு ஹிட் ஆச்சு. கஜினி காம்போ மீண்டும் சூர்யாவுக்கு வெற்றியை தான் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 7 வருஷமாக தமிழ் சினிமாவில் கண்டினியூஸாக ஹிட்டு கொடுத்தாரு சூர்யா. 2012 மாற்றான், 2013 சிங்கம் 2, 2014 அஞ்சான் படம் ஃப்ளாப் ஆச்சு. 2014 மாஸ் படமும் ஃப்ளாப் ஆச்சு. 2014 24 டீசெண்டான ஹிட்டை கொடுத்தாரு சூர்யா. இந்த படத்தில் ட்ரிபிள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பார். ஆத்ரியா கேரக்டர் நல்லா இருக்கும் இந்த படத்தில். ஸோ இந்த படத்துக்கு விக்ரம் கே குமார் தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ 2007 திரும்பி சிங்கம் 3 ஃப்ளாப் ஆச்சு. 2018 தானா சேர்ந்த கூட்டம் ஃப்ளாப் ஆச்சு. 2019 2 ரிலீஸ், ஒன்று என்ஜிகே அப்புறம் காப்பான். 2 படமுமே ஒரு டீசெண்டான ஹிட்டை கொடுத்துச்சு. 2020 சூரியரை போற்று படம் மூலியமாக கம்பேக் கொடுத்தாரு சூர்யா. இந்த படத்துக்காக நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. 2021 நவரசால ஜிவிஎம்மோட கிட்டார் கம்பி மேலே நின்றுல நடிச்சிருப்பார். 2021 தீபாவளிக்கு அமேசான் ப்ரைமில் ஜெய்பீம் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்துலேயும் சூர்யா நல்லாவே நடிச்சிருப்பார். ஸோ ஒரு லாயராக வருவார். அந்த படமும் சூர்யாவுக்கு ஒரு ஹிட்டை கொடுத்துச்சு. 2022 பாண்டியராஜோட டைரக்ஷனில் எதற்கும் துணிந்தவன் ஃப்ளாப் ஆச்சு. 2022 கமல்ஹாசனோட விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் கேரக்டரில் நடிச்சிருப்பார் சூர்யா. அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது. இப்போது சூர்யா இந்த வருஷத்தில் கங்குவா ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா 2D என்டர்டைன்மெண்ட்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு நிறையா படங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமாக சொசைட்டிக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் 2 நேஷ்னல் அவார்டு, 6 ஃபிலிம்ஃபேர் அவார்டு, 5 தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு. சூர்யா தமிழ் சினிமாவோட முக்கியமான ஆக்டர். ஸோ ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.